Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.3யும் 2.4ம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பர் ஒயர், அந்த காப்பர் ஒயரோட ஏரியா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. அடுத்து அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா I is equal to 0.2 ஆம்பர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோடைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா 8.4 × 10⁻28 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 8.4 × 10⁻28ங்கிறது அதோட வேல்யூ. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி, அப்புறம் கரண்ட், அதுக்கப்புறம் ஏரியா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃபார்முலாவில் சொல்லணும்னா அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா I is equal to NE × A × VDங்கிற இந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா NEA இது மூணையுமே நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆகும். அப்படின்னா VD is equal to I/NEAன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா VD is equal to ஐயோட வேல்யூ 0.2 டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8.4 × 10⁻28 இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோட வேல்யூ வந்து நம்ம போன சம்லேயே வந்து சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னுட்டு 1.6 × 10⁻19 -19 வரும். அந்த -19 எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏரியாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 0.5. இங்கே எனக்கு மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டரை நான் மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணேன்னா 10⁻³ வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால நான் ஹோல் ஸ்கொயர்னுட்டு எழுதிக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு 0.2 டிவைடட் பை 8.4 × 1.6 × 0.5 × 10⁻28 × 10⁻19 × 10⁻³ × 2 வந்து -6 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 0.2 டிவைடட் பை, இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நான் 8.4, 1.6, 0.5 மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6.88 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 10⁻28, 10⁻19, அதுக்கப்புறம் 10⁻6. அதில் பார்த்தோம்னா பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்படின்னா பவர் வந்து ஆட் பண்ணால் 28 - 19 - 6 மூணையுமே இது பண்ணனா எனக்கு 10⁻³ கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் 0.2வையும் 6.88யுமே வந்து நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 0.029 வந்து கிடச்சிருக்கு டிவைட் பை 10⁻3. இப்போ இந்த 10⁻3யை நான் நியூமரேட்டருக்கு வந்து கொண்டு போனேன்னா எனக்கு 10⁻³ கிடச்சிருக்கு. அப்படின்னா VD is equal to 0.029 × 10⁻³ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒரு 2ஓடையும் நிப்பாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே 9ங்கிறது greater than 5ங்கிறப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டில் வந்து 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 0.03 × 10⁻³ கிடச்சிருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட யூனிட் வந்து ms⁻−1. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் 2.4. எக்ஸாம்பிள் 2.4ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செகண்டில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கண்டக்டாரில் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த கண்டக்டாரில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 32 ஆம்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 32 ஆம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படின்னா டைமோட வேல்யூ 1 செகண்ட்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கண்டக்டாரில் ஃப்ளோ ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நம்மளை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறப்ப என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் கரண்ட்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். I is equal to Q/T எனக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல Qங்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் எனக்கு என்னங்கிற வேல்யூவே இல்லை. அப்படின்னா நான் Qவோட ஃபார்முலாவில் எதுலையாச்சும் n வருமானுட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு குவான்டிசைசேஷன் ஆஃப் சார்ஜுங்கிற ஃபார்முலா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் நம்பர் 1ல் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். குவான்டிசைசேஷன் ஆஃப் சார்ஜுங்கிற கான்செப்டில் சார்ஜோடைய ஃபார்முலா தான் Q is equal to NEன்னுட்டு பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நான் I is equal to
க்யூக்கு பதிலாக என்இ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டிவைடட் பை டி. எனக்கு வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா என்னோட வேல்யூ தான் வந்து எனக்கு வேணும். என்னோட வேல்யூ வந்து வேணுங்கிறப்ப மற்றதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ நான் டீயை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் ஐடி இஸ் ஈக்குவல் டு என்இ. என்இ தான் வேணுங்கிறப்ப எனக்கு இ எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ நான் என் இஸ் ஈக்குவல் டு ஐடி டிவைடட் பை ஈன்னுட்டு கிடச்சிருக்கோம். அப்போ நான் என் இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து 32, டைம் வந்து பார்த்தோம்னா 1 செகண்ட் டிவைடட் பை எலக்ட்ரான். எலக்ட்ரானோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁻19. இப்போ இந்த இதில் 1.6ஐயும் 32ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 20 வந்து கிடைக்கும். இன்ட்டு 10⁻⁻19 இருக்குது. அதை நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா 10⁻+19 கிடச்சிருக்கும் பவரில். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இங்கே புக்கில் ஆன்சர் வந்து எனக்கு 10⁻20 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நான் இங்கிட்டு கொண்டு போனால் எனக்கு 2.0 × 10⁻20 எனக்கு கிடச்சிருக்கும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னுட்டு எழுதிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.